அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். விசிகாவின் மாநில துணை கொள்கை பொறுப்பு செயலாளர் அமுதன் துரையரசன் நம்முடன் இணைந்திருக்கிறார். சிறப்பு அழைப்பாளராக அவருடன் நம் நேர்காணலை தொடர இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். விசிகா அப்படின்னோடனே இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான இந்த தமிழக அரசியல் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக விசிகா இன்னைக்கு இருக்குது. இது ஆரம்பம் ஒரு 1990 89 வாக்கில் ஒரு கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து விசிகாவின் பங்கு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், முதல்ல நன்றி. விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்குது அப்படின்னு உங்களை மாதிரியான ஜனநாயக சக்திகள், பத்திரிகையாளர்கள், இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழக அரசியலுடைய மையமே. விடுதலை சிறுத்தைகளை சுற்றி தான் தமிழக அரசியல் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு சாதாரண இதில் 35 ஆண்டு கால ஒரு முழுக்க எங்கள் தலைவருடைய வியூகத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி, அவருடைய உழைப்பிற்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அரசியலில் எப்போவுமே ஒரு லாபி இருக்கும். அரசியல் தேர்தல், குறிப்பாக தேர்தல் அரசியலில் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான லாபி சார்ந்த ஒரு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் செய்திருக்கவே மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் ஆரம்ப காலகட்டங்களில் 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலையே புறக்கணித்து ஒரு இயக்க அரசியலை செய்த ஒரு இயக்கம். உங்களில் யாரும் யோக்கியன் இல்லை, எங்கள் வாக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்து மதுரையில் தொடங்கி ஒரு 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலே வேணாம் அப்படின்னு தேர்தலுக்கு எதிரான எங்களை எல்லாம் அணிதிரட்டிய ஒரு தலைவர். அப்புறம் தேர்தல் அரசியலுக்குள்ளே விடுதலை சிறுத்தைகள் வந்ததற்கு பிறகு இயக்க அரசியலில் இருந்த நிறைய இயக்கங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த இயக்க செயல்பாட்டை முற்றிலுமாக ஒதுக்கி தள்ளிடுவாங்க. ஆனால் 35 ஆண்டு காலமாக ஒரு இயக்கம் தேர்தல் அரசியலுக்கு வந்ததன் பிறகும் தேர்தலுக்காக எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் இன்னைக்கு ஒரு அரசியலோட திசை வழிப்போக்கை தீர்மானிக்கிற ஒரு இடத்தில் ஒரு இயக்கம் இருக்குதுன்னா அது விடுதலை சிறுத்தைகள் தாங்கி நிற்கிற தத்துவமும் கருத்தியலும் தான் காரணம். அந்த தத்துவத்தை தாங்கி நிற்கிற தனிநபர் தலைமையாக இன்றைக்கு இந்தியாவில் தலைவர் எழுச்சி தமிழர் எழுச்சி பெற்றிருக்கிறார். அவருடைய ஒற்றை மனிதனுடைய கருத்தியல் வலிமை. ஒரு யார் வேணாலும் கருத்துக்களை பேசலாம். அம்பேத்கரியத்தை, பெரியாரியத்தை, மார்க்சியத்தை, தமிழ் தேசியத்தை யார் வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு கருத்தியலை பேசக்கூடிய தலைமை தனிநபர் தலைமையாகவும் ஒரு வசீகரத்தன்மையோடு ஒரு தத்துவார்த்தத்தை தாங்கி நிற்கிற தனிநபர் தலைமையாக இருக்கணும். அப்படி தத்துவார்த்த தலைமையாகவும் தனிநபர் தலைமையாகவும் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு தமிழக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியலே வந்து 2 தான். ஒன்று சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான யுத்தம் இது அப்படின்னு இந்தியாவிற்கு பிஜேபிக்கு எதிராக நிற்கிற காங்கிரஸ் அதை ஃபோக்கஸ்டாக காயின் பண்ணல. இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபிக்கு எதிரான அரசியல் அப்படின்னா கூட பிஜேபி தமிழகத்துக்குள் ஏன் வரக்கூடாது, அது எப்படியெல்லாம் வருங்கிறத கருத்துருவாக்க தளத்தில் நின்று நிறுவுகிற ஒற்றை ஆளுமையாக தலைவர் எழுச்சி தமிழர் தான் இருக்கிறார். அதனால தேர்தல் அரசியல் என்பதை தாண்டி எங்கள் தலைவர் எப்பவுமே சொல்லுவார், இந்த மக்களை கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க உலகம் முழுக்க, இந்த கோடிக்கணக்கான மக்களை ஒரு கருத்தியலாளன் தான் வழி நடத்த முடியும், ஐடியாலஜி தான் ஒரு மனுஷனை வழி நடத்தும், அந்த ஐடியாலஜியை உருவாக்குகிறவர்கள் தான் தலைவர்கள், அந்த தலைவர்கள் தான் மனிதர்களை வழி நடத்துகிறார்கள்னு எங்கள் தலைவர் அடிக்கடி எங்களுக்கு வகுப்பு எடுப்பார். அப்படி இந்த தமிழ்நாட்டு அரசியலை விடுதலை சிறுத்தைகள் வேணும்னா ஆளும் கட்சியாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு எதிர்கட்சியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை, இந்திய அரசியலை வழிநடத்துகிற தலைவராக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான் இருக்கிறார். அந்த தலைவரின் பின்னால் அணிவகுத்து நிற்பது என்பது, கருத்துருவாக்க தளத்தில் நிற்பது என்பது எங்களை போன்ற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பெருமை. நாங்கள் வந்து எந்த லாபியும் பண்ணல. எங்களுக்கு வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அதிகாரத்திற்கு வரணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் என்ன மாதிரி நான் 23 வயசுல இந்த கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளரான 10 ஆண்டுகள் ஆகுது. என்ன மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, சிதறடிக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து அந்த மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணணும். நீ எம்எல்ஏ ஆவது முக்கியம் அல்ல, எம்பி ஆவது முக்கியம், அரசு ஆட்சி அதிகாரத்தை அடைவது முக்கியம் என்பதை விடவும் இங்கே இருக்கிற எளிய உழைக்கும் மக்களை அரசியல் படுத்துவது என்பதுதான் முக்கியமானது. அந்த பணியை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு இந்தியாவிலேயே இன்றைக்கு வந்து நம்ம எல்லோருக்கும் வரலாறுகளில் தலைவராக படித்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற வரலாறாக தலைவர் எழுச்சி தமிழர் தான் இருக்கிறார். அதை வந்து இன்றைக்கு ஜனநாயக சக்திகளிடம் இருக்கிற ஏற்பிசைவுன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் மீது ஒரு சாதியவாதிகளோ அல்லது மதவாதிகளோ ஒரு விமர்சனம் வைக்கிறார்கள் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்னிட்ட கேட்ட கேள்வியே ஒரு பத்திரிகையாளராக, ஒரு ஜனநாயக சக்தியாக நீங்கள் என்னிடம் ஆரம்பிக்கிற கேள்வியை எப்படி ஆரம்பிக்கிறீங்க? இன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் மையமாக இருக்கிறது, தலைவர் எழுச்சி தமிழரை பற்றி தான் பேச்சே அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க.
ஒரு 90களில் இந்த இயக்கத்தை எந்த மாதிரியாக முத்திரை குத்தினாங்க, ஒரு அடக்குமுறை சட்டத்தின் மூலமாக இந்த இயக்கத்தை எந்த அளவுக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குனாங்க, இந்த இயக்கத்தை ஒரு சாதிய இயக்கம் என்று எவரெல்லாம் முத்திரை குத்தினாங்க, எப்படி ஓரம் கட்டணும் ஒதுக்கணும்னு நினைச்சாங்க, அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி இன்னைக்கு புறக்கணிக்கப்படவே முடியாத ஒரு சக்தி, விடுதலை சிறுத்தைகளை ஒதுக்கிவிட்டு இங்கு ஒரு அரசியலை செய்யவே முடியாதுங்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்னா அது உறுதியான கருத்தியலின் விளைவால் நிகழ்ந்தது. அந்த கருத்தில் அவர் மிக உறுதியாக இருக்கிறார். இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, தமிழ் தேசிய ஏற்பு, பெண்ணடிமைத்தன ஒழிப்பு, வல்லரசிய எதிர்ப்பு என்கிற அந்த கோட்பாட்டில் மிக உறுதியாக எங்களை அணிதிரட்டி நிறுத்தி இருக்கிறார். அதுதான் அதற்கு காரணம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது ஒரு சில விஷயங்கள் ஏற்புடையா இருந்தாலும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் திமுகவுடன் கடந்த 10 ஆண்டுகளா இணைந்து செயல்படுவதும் முக்கிய காரணமாக எடுத்துக்கலாம்ல. இல்ல, திமுகவோட இணைந்து செயல்படுவது அது கருத்தியல் அடிப்படையில் தான். விடுதலை சிறுத்தைகள் அதனுடைய அரசியல், தேர்தல் அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு முறை மக்கள் நல கூட்டணி அமைச்சோம், ஒரு முறை அம்மையார் ஜெயலலிதாவோடு அஇஅதிமுக இருந்தோம், மீதி எல்லாமே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணியில் இருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிற கூட்டணி என்பது, இவர்கள் சில பேர் சொல்லுவாங்க அந்த 2 சீட்டு 4 சீட்டுலாம், எங்களுக்கு இந்தியாவில் பிஜேபியை எதிர்க்கணும். ஏன்னா ஒடுக்குமுறைக்கு உள்ளான ஒருவன் தான் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான, ஆதிக்கத்துக்கு எதிராக, சுரண்டலுக்கு எதிராக ஒடுக்குமுறையை அனுபவித்தான் தான் குரல் கொடுக்க முடியும். ஒரு ஆதிக்கவாதியாக இருக்கிறவன் ஒடுக்குமுறையை உணர்ந்து குரல் எழுப்புவது என்பது எப்பாவது ஒரு முறை தான் நிகழும். ஆனால் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டவன் அதற்கான குரலை எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அப்போ ஒடுக்கப்பட்டு கிடக்கிற நாம் எங்களுக்கான நட்பு சக்தியை சேர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்காக கரம் கோத்து நிற்கிறவர்களை சேர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அந்த தத்துவார்த்த அடிப்படையில், கருத்தியல் அடிப்படையில் தான் நம்ம திமுகவோட உறவை தொடர்றோம். இப்போ தருமபுரியில் நாயக்கன்கோட்டை இஷ்யூவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அரசியல் கட்சிகளும் அமைதியாக தான் இருந்தாங்க. ஒரு கிராமமே எரித்து சூறையாடப்படுகிறது. ஆனால் எந்த அரசியல் கட்சிகளும், தமிழ்நாடே மௌனித்து கிடந்தது. தலைவர் எழுச்சி தமிழர் போய் கலைஞர்கிட்ட சொல்லி, கலைஞர் தான் அப்போ அதுக்கான ஒரு குழுவை போட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க அப்படின்னு ஒரு உண்மை அறியும் குழுவை போட்டார். அந்த மாதிரி ஒரு ஆதிக்கத்தை, ஒடுக்குமுறையை, சுரண்டலை எதிர்கொள்ளாத ஒரு ஜனநாயக சக்தியிடமிருந்து நாமும் ஒடுக்குமுறைக்கு எதிராக கேள்வி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு நிலையை தமிழக அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவுடனான தொடர்பை நாங்கள் அப்படித்தான் பார்க்கிறோம். எங்களுடைய கரத்தை வலுப்படுத்த, நம்மோடு இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்த ஒரு நட்பு சக்தி தேவைப்படுகிறது. அந்த தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் தான் ஆரியத்திற்கு எதிரான திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பயணிக்கிறோம், அந்த அடிப்படையில் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் உங்க தலைவர் இப்போ கடந்த 2 நாட்களா எங்களுக்கும் வலி இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, தேர்தல் அரசியல் இந்த மாதிரியான வலிகளும் வேதனைகளும் நிறைந்தது தான். விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவிற்கு தத்துவார்த்த அடிப்படையில் இந்தியாவையே வழி நடத்துகிறதுன்னு நாங்கள் சொல்கிறோமோ, அதுபோல் தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகளை இங்கே வளரவிடக்கூடாது அப்படின்னு சனாதன சக்திகள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கூட்டணியில் நாம் இணைந்து வேலை செய்கிற போது, இப்போ அது முன்னாடி ஒரு 10 கட்சி கூட்டணியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ 22 கட்சி கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக தேர்தலை இணைந்து செயல்படுகிற போது அவர்கள் இதை இன்னமும் நுட்பமாக கையாண்டிருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விடுதலை சிறுத்தைகளையும் இடதுசாரிகளையும் தவிர உங்கள் சித்தாந்தத்திற்கு ஒரு வலிமையான உற்ற தோழன் யார் இருக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம், ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரி சக்திகளும் சனாதன சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கவே மாட்டோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு கோட்பாட்டு தளத்தில் இயங்குகிறவர்களை அந்த வழிகளுக்கு உட்படுத்துவது அப்படிங்கிறது அது தேர்தல் அரசியலில் நாங்களே எதிர்பாராத ஒன்று தான். நாங்களாம் ஈஸியாக சீக்கிரம் கமிட் ஆகிடுவோம், இது அப்படியே தேர்தலை போய் மக்களிடம் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனாலும் இத்தனை கூட்டணிகள் வருகிற போது, அதான் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன மாதிரி, ஒரு தேர்தலுடைய சீட்டு, அதிகார வலிமை எங்கள் தலைவர் எங்களுக்கு தெளிவாக கற்பிப்பார். நம்முடைய இலக்கை அடைவதற்கு சில நோக்கங்களை வென்றடைய வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிம்பார். விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தை அடைவதற்கும், எங்கள் தலைவரை அந்த இடத்தில் அமர வைத்து பார்ப்பதற்கும், எங்கள் தலைவரை என்பதை விடவும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளானவன் இந்த ஆட்சி அதிகாரத்தை அடையணுங்கிறது தான் எங்களுடைய இலக்கு. ஆனால் அந்த இலக்கை அடைவதற்கு பொது சமூகத்தில் இருக்கிற இவர்களுடைய ஒருங்கிணைவை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த ஒருங்கிணைவை முழுமையாக இன்னும் பெற்றிருக்கிறோம் என்றாலும் கூட அதில் பல்வேறு முரண்பாடுகளும் சிக்கல்களும் இருக்கிறது என்பதுதான் இந்த 2 நாட்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இதையும் கடந்து எவ்வளவு இழப்புகள் இருப்பினும் ஆரம்பத்திலே சொன்னது போல ஒடுக்குமுறையை உணர்ந்தவனுக்கு தான் அதனுடைய விடுதலைக்கான வேட்கை அதிகமாக இருக்கும். நாங்கள் விடுதலைக்கான வேட்கைக்காக இந்த மாதிரியான வழிகளை தாங்கி கொண்டு தான் ஆக வேண்டும்.
இப்போ இருக்கிற அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சீமான், அவர் எப்போதுமே ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். மற்ற கட்சிகள்லாம் வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எல்லாத்தையும் அறிவிச்சிருவார். ஒரு 8.5% வாக்குகள் தற்போது வரை அவர் கையில் இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது. அதே நேரத்தில் இப்போ புதியதாக வந்திருக்கிற விஜய், அவருடைய வரவு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயோட வரைவு, விஜய் வந்த உடனே முதல்ல விஜயை வந்து அரசியலுக்கு அவர் வருகையை வரவேற்றவர் தலைவர் எழுச்சி தமிழர் தான். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எப்போதுமே எந்த அரசியல் கட்சி உருவானாலும், யார் அரசியல், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்ற போது கூட தலைவர் எழுச்சி தமிழர் வரவேற்றார் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு. எல்லோருமே அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வருவதன் மூலமாகத்தான் இங்கே இருக்கிற மக்களை அரசியல்படுத்த முடியும், அரசியல்படுத்துவது தான் முக்கியமானது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் விஜயை நாங்கள் வரவேற்றோம். ஆனால் விஜயனுடைய அரசியல் என்பது மிகவும் ஆபத்தான அரசியலாக நாங்கள் உணர்கிறோம். விஜய் வந்து ஒரு சித்தாந்த தலைவர்களாக அம்பேத்கரை முன்வைத்து ஒரு அரசியல் கட்சி உருவாகிறது, தந்தை பெரியாரை முன்வைத்து, காமராஜரை முன்வைத்து ஒரு அரசியல் கட்சி உருவாகிறது என்கிற போது அது ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அம்பேத்கரை ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னு ஒரு பேசுகிற போது அது ஒரு நம்பிக்கையை எங்களுக்கெல்லாம் கொடுத்தது. ஆனால் ஒரு அடையாள அரசியலுக்காக பயன்படுத்துவது, வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்துவது அப்படிங்கிற இடத்துல விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவர் என்கிற ஒரு இடத்தை நோக்கி நகரவே இல்லை. அவர்கிட்ட எந்த அரசியல் செயல்பாடுகளும் இல்லை. அது திரை பின்புலத்தை மட்டும் பயன்படுத்தி கொண்டு மாசத்தில் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில வர்றாரு, வெளில வந்து பேசுறாரு. மக்களை, அவரை சார்ந்திருக்கிற தொண்டர்களை கூட அவர் பொலிட்டிசைஸ் பண்ணல. அவர் தாண்டிருக்கிற ரசிகர்கள் கூட நம்மளோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நம்ம எந்த அடிப்படையில் இந்த அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறோம், நட்பு சக்தி எது, பகை சக்தி எது அப்படின்னு ஒரு கேடர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும்ல, ஒரு அரசியல் கட்சி இயங்குறவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அவர் வந்து வைப்பு பண்ணுறது, விசில் அடிக்கிறது. ஒரு கரூர் துயர சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 41 குடும்பங்கள் இறந்தபோது அவர் அப்போது கூட எங்கள் தலைவர் சொன்னார், நான் விஜய் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னார். ஆனால் அவர் வெளியிட்ட வீடியோ அந்த வீடியோவை திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்குள்ள இருக்கிற அந்த கல்ட்டு மனநிலை இருக்குல்ல, ஒரு ஹிட்லர் போன்ற ஒரு மனநிலை இருக்குல்ல, அது மிக மிக தமிழக அரசியலுக்கு மிக மிக ஆபத்தானது. தமிழக அரசியல் இதுவரையில் விஜய் மாதிரியான ஒரு ஆபத்தான அரசியல்வாதியை பார்த்ததெல்லாம், அந்த அளவுக்கு ஆபத்தானவர் விஜய். அவர் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, தனக்காக கூடிய ஒரு கூட்டத்தை, தனக்காக உயிர் நீத்தவர்களை பற்றி எந்த விதமான பச்சாதாபமும் பரிதாபமும் கருணை உள்ளமும் இல்லை. ஒரு தலைவனுக்கு தொண்டு உள்ளம் இருக்கணும். தனக்காக வரக்கூடியவர்களுக்காக நாம் ஏதேனும் செய்து விட வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கணும். ஒரு தலைவனா இருக்கிறவனுக்கு தன்னுடைய தொண்டர்கள் மீதும் இந்த எளிய மக்கள் மீதும் ஒரு கருணை உணர்வு இருக்கணும். கருணை உண்டு அவங்களை நேசிக்கணும். இதுல எது விஜய்க்கு இருக்கு? இது ஏதாவது ஒண்ணு விஜய்க்கு இருக்குதா? அந்த பாதிக்கப்பட்ட 41 இறந்து போன ஒரு புகைப்படத்தை வச்சு ஒரு அஞ்சலி செலுத்தினாரா விஜய்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு துக்கம் விசாரிக்கிறவங்களை நேரில் கூப்பிட்டாங்க துக்கம் விசாரிப்பாங்க. நீங்க போங்க, உங்களை எல்லாத்துக்குமே திமுக அழுத்தம் கொடுக்குதுன்னா அழுத்தத்தை எதிர்கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு தலைவன் உருவாக முடியும். நீ கரூர் போ, நடு வீதியில உட்காரு. இந்த அரசு உனக்கு ஆதரவு கொடுக்கல, உனக்கு அனுமதி கொடுக்கலன்னா நடு வீதியில இறங்கி உட்காரு. எனக்கு அனுமதி கொடுக்கல, நான் இந்த மக்களை சந்திக்க போறேன்னு உட்கார்ந்து போராட்டம் பண்ணு. இதுதானே ஒரு தலைமைக்கான அழகா இருக்க முடியும். வீட்டை விட்டே வெளில வர மாட்டேற. உனக்கான யாரெல்லாம் உனக்கு பொருளாதார உதவி செய்கிறார்களோ, யாரெல்லாம் பெரும் பணக்காரர்கள் இருக்கிறார்களோ, அவர்களுடைய திருமண இல்லங்களுக்கு நிகழ்வுகளுக்கு போறதுக்கு இவருக்கு வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்கு. அவருடைய தனி மனித வாழ்க்கைக்குள் போக வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அரசியல் தலைவர்களுக்கு ஒழுக்கமும் நேர்மையும் இருக்கணும். தலைவன் தான் மக்களை வழி நடத்துகிறவன். அவன் வந்து தனி மனித வாழ்க்கையை பேசாத அப்படின்னா எப்படி பேச முடியும்? பேசாம இருக்க முடியும்? 24 மணி நேரமும் மக்களோடு மக்களாக கிடக்கணும். அவன் தான் தலைவன். 24 மணி நேரம் மக்கள் பத்தி சிந்திக்கணும், கருணை உண்டவர்களை நேசிக்கணும், தொண்டுள்ளத்தோடு இருக்கணும். நான் தூங்குகிற 8 மணி நேரத்தில் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை ஒதுக்கி என் மக்களுக்காக வேலை செய்யணும். அப்படிதான் இந்த களத்துல விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரி தோழர்களும் வேலை செய்யலாம். நீங்க இவங்களுக்கு திரைபிம்பம் ஒரு இது இல்ல தோழர், திரைபிம்பத்தை வச்சு நீங்க வரலாம். நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இவர் மக்களுக்கு முன்னெடுக்காத இந்த அரசியல், அவங்களை சந்திக்காம அவங்கள பெருசா இது பண்ணாமையே இவர் பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்கு. அப்ப இதெல்லாம் பண்ணாருன்னா எங்கேயோ போயிருவாரா? தொடர் உண்மையிலேயே அவர் அதெல்லாம் பண்ணணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். விஜய் வந்து பண்ணாமையே அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆமா, அது வந்து ரசிக மனப்பான்மையில் வருகிற கூட்டம். விஜய்க்கு வருகிற கூட்டம் அதுதான், ரசிக மனப்பான்மையில் வருகிற கூட்டம். இந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நான் இப்படி சொல்றேனே, நாங்க எங்க திருவிடைமருதூர் தொகுதி என்னோட சொந்த தொகுதி. நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 1000 சிறுத்தைகள் அங்கே அணிவகுத்து நிற்போம்.
இப்ப விஜய் ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா ஒரு தொகுதியெல்லாம் போகல. இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லா தொகுதிகளுக்கும் போனார், நம்ம முதல்வர் எல்லா தொகுதிக்கும் போறாருன்னு தொகுதியெல்லாம் போகல. அவர் இப்ப தஞ்சாவூருக்கு வர்றாரு அப்படின்னா தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த 8 சட்டமன்ற தொகுதிகளில் சேர்த்து ஒரு 5000 பேர் 10,000 பேர் அதிகபட்சம் கரூர்ல என்ன 25,000 இருந்து 30,000 பேர் திரண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 50,000 பேரே இருக்கட்டுமே, அப்ப தொகுதிக்கு 10,000 பேர். நீங்க ரொம்ப அடிப்படையில் யோசிச்சிடலாம். 25% 30% சொல்றாங்க. அவரோட வாக்கு வங்கி இருந்து போட்டு 30% நீ தனித்து நின்று வாங்கினா கூட எப்படி உன்னால் வெற்றி பெற முடியும்? ஒரு வாய்ப்பே இல்ல. 60ல இருந்து ஆமா, விஜய் அவர் நிற்கிற தொகுதியிலேயே தோல்வி அடைவார். விஜயகாந்த் ஏற்படுத்திய மாற்றத்தை கூட விஜய் இங்கே ஏற்படுத்த மாட்டார், விஜயால் ஏற்படுத்த முடியாது. விஜயிடம் இருக்கிற விஜயகாந்த் அப்படி இல்ல தொடர ஒரு அரசியல். விஜயகாந்தையும் எம்ஜிஆரையும் விஜய் மாதிரியான ஒரு ஹிட்லர் மனநிலை உள்ளவனோடு ஒப்பிடவே முடியாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் பள்ளி கல்லூரி காலங்கள்ல விஜயுடைய தீவிரமான ரசிகர் தான். அது விஜய் ரசிகராக இருப்பதற்கே நாங்கெல்லாம் இப்போ வெக்கப்படுறோம். ஒரு அரசியல் தலைவனுக்குள்ள குறைந்தபட்ச பண்பு கூட இல்ல தொடர். இது ஏன் இவ்வளவு ஆதங்கப்படுறோம்னா, யாருன்னே இன்றைக்கு நம்ம மீடியாவில் உட்கார்ந்து உங்கள் முன்னால் நேர்காணல் கொடுக்குறோம். இப்படி மீடியா வெளிச்சம் இல்லாத, எந்த விதமான தேவையும் இல்லாத, தன்னுடைய வாழ்நாள் முழுக்கையும் இந்த மக்களுக்காக அர்ப்பணிச்ச லட்சக்கணக்கான இடதுசாரி தோழர்களும் விடுதலை சிறுத்தைகளும் வெளியில களத்துல நின்று கத்திட்டு இருக்கான். இப்ப கடந்த வாரத்தில் தொடர் மோடி அவர்களை அவதூறா பேசணும்னு என் மேல 4 பிரிவுகளில் வழக்கு, பாண்டிச்சேரியிலையும் திருவிடைமுருதலையும் என் மேல வழக்கு. ஈரான் இஷ்யூக்காக ஈரான் மேல குண்டு போட்டு 165 குழந்தைகள் இறந்து போன அந்த நிகழ்வுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியதுல தமிழ்நாடு காவல்துறை என் மேல 4 பிரிவுகளில் வழக்கு போடுறாங்க. என்ன கைது செய்யணும்னு RSS BJP சார்ந்தவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அமுதன் துரையரசனை கைது செய்யணும், வழக்கு போட்டு ஏன் காவல்துறை கைது செய்யலன்னு. இப்படி இளமையை துறந்து வறுமையை அனுபவித்துக் கொண்டு இந்த எளிய உழைக்கும் மக்களுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க குறைந்தபட்சம் வருகிற நீங்கள், உங்கள் கொள்கை தலைவர்களை முன்வைக்கிற நீங்கள், இந்த கொள்கை தலைவர்கள் என்ன சொல்றாங்க? நம்ம எதன்படி நடக்கணும்? நான் எதுக்காக அரசியலுக்கு வந்தேன்? விஜய் இது வரைக்கும் எதுக்காக அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லியிருக்காரா? என்னோட கொள்கை என்னன்னு சொல்லியிருக்கிறாரா? என்னுடைய கோட்பாடு என்னன்னு சொல்லியிருக்கிறாரா? பாசிசம் பாயாசம்ன்றாரு. பாசிசம்னா என்னன்னு விஜயால பேச முடியுமா? அவர்கிட்ட எல்லாத்தையும் சர்வலோக நிவாரணியை நீ இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வரணும்னு இல்லை. ஆனா நான் அவரிடம் ஒரு தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களிடமும் ஒரு குறைந்தபட்ச கருணையும் தொண்டுள்ளத்தையும் நீங்க பார்த்திருக்கலாம். ஆனால் விஜய் மோடிக்கு நிகரான தலைவர். நான் மக்கள் பாப்புலாரிட்டியில சொல்லல, உள்ளத்தில் மோடி அது போலதான் தொடர். இதை மட்டும் நான் பதிவு பண்றேன். மோடி ராய்ட்டர் செய்தி நிறுவனத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ உங்களை மாதிரியான நெறியாளர் அவர்கிட்ட கேட்குறாங்க, இதே மாதிரி குஜராத் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள், அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்கிறாரு, நம்ம காரில் போகிறோம், காரில் நம்ம போகும்போது காருக்கு அடியில் ஒரு நாய்க்குட்டி மாட்டி இறந்து போச்சு அப்படின்னா நமக்கு வருத்தமாக இருக்கும் இல்லையா? அப்படி தான் எனக்கு வருத்தமாக இருந்தது அப்படின்றாரு. அப்ப சொந்த நாட்டு மக்களை, அந்த மாநிலத்தின் முதல்வராக இருந்தவர் சொந்த நாட்டு மக்களை இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கவர் நாயோட ஒப்பிடுறாரு. இவருக்கும் தன்னை பார்க்கக்கூடிய கூட்டம் 41 பேர். அந்த கூட்டத்தில் இறந்து போனவர்களை சந்திக்காம அமைதி காக்கிற ஒருவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். என்ன வித்தியாசம்? குறைந்தபட்சம் அவர்கிட்ட ஒரு பச்சாதாபம், ஆமா இது என்னால நடந்துருச்சுங்கிற ஒரு ஏற்பிசைவு இல்லதோட அதை நியாயப்படுத்துகிற இங்க இருக்கிற மீடியா இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு போனாங்கல்ல, அதை நியாயப்படுத்துறாங்க. அவருக்கு முன்னாடி 25 விழுக்காடு இருக்குது, 30 விழுக்காடு இருக்குதுன்னா அந்த 30 விழுக்காடும் தமிழகத்தின் சாபக்கேடு. அந்த 30 விழுக்காட்டையும் அரசியல் படுத்த வேண்டிய வேலை நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம இங்க ஓரளவு அரசியல் படுத்தி வைத்திருக்கிறோம். மார்க்ஸையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் எழுச்சி தமிழரையும் பேசி கொண்டு இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறோம். இது தாண்டா ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இது தாண்டா வல்லரசு எதிர்ப்பு, இது தாண்டா ஆதிக்க அதிகாரம் இப்படி தான் செயல்படும், அரசுங்கிறது இப்படி தான் இயங்கும், நாமே எலெக்ஷன் நின்னாலும் நாமளே பங்களித்தாலும் நாமே ஓட்டு போட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு ஆதரவாகவே இருந்தாலும் அரசு என்பது இப்படி தான் இயங்கும், அரசு என்கிற நடைமுறை இப்படி தான் இருக்கும், அது ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் மேலும் ஒடுக்கும், அதுக்கு அது இராணுவத்தை வச்சுக்கும், போலீஸை வச்சுக்கும், இப்படி அரசு இயங்குகிற விதத்தையும் நாங்கள் பயிற்றுவிக்கிறோம். நீ எதுவுமே பண்ணாம சினிமால இருந்து வந்துட்டோம். ஆனா தமிழக தலைவர்களுக்கு இது ஒரு படிப்பினை. இத்தனை நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு கூட்டத்தை நம்ம இன்னும் அரசியல் படுத்தாம வச்சிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஆபத்து, தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஆனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, விஜய் நிற்கிற அனைத்து தொகுதியிலையும் அவர் தோற்கடிக்கப்படுவார். அவருக்கு இது மிகப்பெரிய படிப்பினையை தமிழக மக்கள் அளிப்பார்கள். அப்புறம் சீமான் பத்தி கேட்டீங்க. ஆமா, ஆனால் சீமான் மேல ஆரம்ப காலங்களில் கல்லூரி நாட்கள்ல எல்லாம் தமிழ் தேசியம் குறித்து அவர் பேசுவது அப்படிங்கிறது அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளின் மேடையில் முழங்கியவர் அவர். விடுதலை சிறுத்தைகளின் மேடையில் முழங்கி பெரியாரை பேசி தமிழ் தேசியம் பேசுகிற போது அப்படி ஈர்ப்பு கொண்டு வந்தவர்கள் நாங்கள்லாம்.
தலைவருடைய தம்பியாகவே நின்று நான் ஒரு விடுதலை சிறுத்தையாக எப்படி முழங்குவேனோ அதுபோல ஒரு விடுதலை சிறுத்தையாக நின்று முழங்கியவர். ஆனால் இன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது சித்தாந்த அடிப்படையில், நான் விஜய் அளவுக்கு அவர் இது பண்ணல, ஆனால் சித்தாந்த அடிப்படையில் அவருக்கு இருக்கிற முரண்கள் ரொம்ப மோசமான எக்ஸ்ட்ரீம் வலதுசாரி அரசியலை அவர் கொண்டு போய் நிறுத்துறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த விஜி மேடையிலெல்லாம் அவர் போய் பேசி பாரதியார் புகழ்பாடுகிற மேடையில் போய் நின்று திராவிடத்திற்கு எதிராக நான் பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று பேசுவது, அவருக்கு ஒரு சித்தாந்த தெளிவு வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சீமான் அண்ணன் தன்னுடைய சித்தாந்தத்திலிருந்து வேறு பெற்றிருக்கிறார், மாறிக்கிட்டே தான் இருந்திருக்கிறார். அவர் பெரியாரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார், அடுத்து வடிகாட்டி என்று சொன்னார், அப்ப பெரியாரே மண்ணுன்ட்டார். இப்படி அவருடைய சித்தாந்தங்கள் மாறுபட்டு கொண்டே இருந்திருக்கிறது. அதுபோலதான் அம்பேத்கரை முதலில் என் பெருமைக்குரிய வழிகாட்டி என்று சொன்னார். அதுக்கப்புறம் அம்பேத்கரை விட எனக்கு அயோத்திதாச பண்டிதர் தான் என்னுடைய பெரும் தலைவன் என்று சொன்னார். ஆனால் தமிழக அரசியல்ல இந்த வரலாற்றை நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே திராவிடம் என்கிற அரசியலை தந்தை பெரியாருக்கு முன்பே முன்னெடுத்தவர் அயோத்திதாச பண்டிதர் தான். ஆனால் அயோத்திதாச பண்டிதரை என்னுடைய தலைவர் என்று சொல்லிக்கொண்டு திராவிடம் என்கிற கருத்தியலை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லுவதே மிகப்பெரிய முரண்பாடு. அந்த கருத்துருவாக்க முரண்பாட்டில் அவர் சிக்கி தவிக்கிறார். அவர் நான் ஒரு தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்ப நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அவர் எடுக்கிற அரசியல் நிலைப்பாடு என்பது பாஜகவுக்கும் வலதுசாரிகளுக்கும் ஆதரவான கருத்து தான். இப்ப என்ன ஒரு வலதுசாரி ஆதரிக்க மாட்டான். ஆனா அண்ணன் சீமானை ஆதரித்த இதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சீமான அண்ணனை ஆதரிச்சவங்க எல்லாம் யாரு, இன்னைக்கு சீமான அண்ணனை ஆதரிக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க. இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே தான் சீமான அண்ணனை ஆதரிக்கிறாரு, இன்னைக்கு குருமூர்த்தி தான் சீமான அண்ணனை ஆதரிக்கிறாரு, இன்றைக்கு அண்ணாமலை தான் சீமான அண்ணனை ஆதரிக்கிறாரு, இன்றைக்கு வலதுசாரி சிந்தனையாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சீமான ஆதரிக்கிறாங்க. அப்ப யார் தன்னுடைய ஆதரவாளர்கள் என்பதை பொறுத்தே அவர் எந்த திசை வழி போக்கில் சென்று கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னை போன்ற இளைஞர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. அவர்லாம் இங்க ஒரு தமிழ் தேசிய அரசியலின் தேவை இருக்கிறது. அப்ப அவருடைய குரல் ஒரு வலுவான குரலாக இங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இங்க சாதி ஒழிப்பு தான் மக்கள் விடுதலை அப்படின்னு அவர் பேச வேண்டிய அவரு இங்க இனங்களாக குழுக்களாக இனவாதம் பேசிக்கொண்டு அந்த தமிழ் தேசியம்ங்கிற ஒரு பெரிய கருத்தியலை ஒரு சாதியவாதியத்துக்குள் அடைத்து அந்த கருத்தியலை நீர்த்து போகிற வேலையை அவர் செய்கிறார். அவர் கருத்தியல் தளத்தில் அவர் ஆர்எஸ்எஸ்வின் கைப்பாவையாகவே இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. சொல்லும்போது சீமான் இப்படி அவருடைய ட்ராக்கே மாறி போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு இடதுசாரிகளுடைய கைக்கூலி மாதிரி இருக்காரு, அவங்களோட சொல் பேச்சு கேட்குற மாதிரி அவர் ஆர்எஸ்எஸோட கைக்கூலி. அவர் இப்போ உடைய அரசியல் நிலைப்பாடே வேற மாதிரி இருக்கு. பார்ப்பனை கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை ஒழிப்பேன். அயோத்திதாஸ் பண்டிதரை முன்னுதாரணமா சொல்றவர் திராவிடத்தை எதிர்ப்பேன்னு சொல்றாரு. அயோத்திதாஸ் பண்டிதர் திராவிடத்தை முன்னெடுத்தவர். அப்ப அதுலயே ஒரு கொள்கை முரண்பாடு இருக்கு. இப்ப சீமானும் விஜயும் ஒரே நேர்கோட்டில் போற மாதிரி இல்லையா நீங்க சொல்லும் போது பார்த்தா? இல்ல சீமான் வலதுசாரி அரசியலை பேசினாலும் கூட அவருக்கு சித்தாந்தம்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. அவர் தமிழ் தேசியத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சீமானை எந்த இடத்துல நம்ம புறந்தள்ள முடியாது அப்படின்னா, இங்க நிலவளம் நீர்வளம் அப்படின்னு இங்க மண்ணின் வளங்கள் குறித்து பேசி கொண்டிருக்கிற களத்தில் அவர் நிற்கிறார். அவருடைய அரசியலில் நமக்கு முரண்பாடு இருக்கிறது, அவருடைய சித்தாந்தத்தில் நமக்கு முரண்பாடு இருக்கிறது. ஆனால் இந்த களத்தில் மக்களுக்கான களத்தில் அவர் நிற்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா தினம்தோறும் அவர் அரசியல் செய்திகளில் இருக்கிறார், இயங்குகிறார். தன்னுடைய தொண்டர்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற சித்தாந்தத்தின்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறார். இவரை போய் எப்படி நீங்க விஜயோட ஒப்பிட முடியும்? அவர் களத்திலேயாவது நிற்கிறார். நான் எனக்கு எதிர்கருத்து உள்ளவர் தான். அவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸின் நான் நேசித்த ஒரு தலைவர் தான். ஆனால் அவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸின் கைப்பாவையாக மாறிவிட்டார். குருமூர்த்தி அவரை வாழ்த்துறார். அப்படிங்கிறப்ப இவரோட திசை வழிப்போக்கு மாறிடுச்சுங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. ஆனா விஜயோட போய் எப்படி நீங்க சீமானை கம்பேர் பண்ணுவீங்க? சீமான் தினம்தோறும் மக்களுக்காக நிற்கிறாருங்க. களத்துல போராடுகிற மக்கள் பின்னால் போய் நிற்கிறாரு, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. விஜய போய் நீங்க யாரோட கம்பேர் பண்ணுவீங்க? தமிழ்நாட்டு அரசியலின் அற்பம் விஜய். அவரு போய் நீங்க நான் சொல்றது எப்படின்னா, அந்த ரசிகர்கள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இவரும் ஒரு வேற ஒரு சித்தாந்தத்திலேயே ஃபர்ஸ்ட் பெரியாருடைய பேரன்னாரு, முருகன் பாட்டன்னாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 3 விதமான அரசியல் நிலைப்பாடு எடுக்கும் போது அதுக்குள்ள அவங்கள கட்டுக்கோப்பா கொண்டு வராரு இல்லையா? இப்ப விஜய் என்ன பேசினாலும் முட்டு கொடுக்குறாங்க இல்லையா? சீமானனும் என்ன பேசினாலும் முட்டு கொடுக்குறாங்க. அந்த ஒப்பீடு தான். சீமானனும் என்ன பேசினாலும் இது ரெண்டுமே அதுதான் தொடர். ரெண்டு இயக்கங்களுமே கருத்துருவாக்க தளத்தில் கட்டப்படாத இயக்கங்கள். அதுதான் இப்ப அண்ணன் தமிழ் தேசியம்னு ஆரம்பிச்சாரு. தமிழ் தேசியம் அப்படின்னா இயல்பிலேயே அது என்னவா இருக்கணும்? தமிழ் தேசியம்ங்கிறது இயல்பிலேயே இந்திய தேசியத்துக்கு எதிரானதா இருக்கணும்.
இந்திய தேசியம்ங்கிறது என்னவா இருக்கு இங்க கட்டமைக்கப்பட்டிருக்குது? இந்திய தேசியம்ங்கிறது இங்க இந்து தேசியமா தான் இருக்குது. அப்ப இங்க தமிழ் தேசியத்தை கட்டமைப்பது என்பது தனி தமிழ்நாடு கேட்டு வருதுங்கிறது இல்ல. இங்க தமிழ் தேசியத்தை கட்டமைப்பது என்பது இந்து தேசியத்திற்கு எதிராக இயங்குவது, இந்து தேசியத்துக்கு எதிராக குரல் எழுப்புவது. இந்து தேசியத்திற்கு எதிராக இயங்குவதுன்னா வலதுசாரி பாஜக RSS சங் பரிவார் அமைப்புகளை எதிர்ப்பது. அதுதான் அரசியலுங்க. இங்க இருக்கிற திராவிடத்தை அரசியல் ரீதியா நீங்க திமுக அதிமுகவை எதிருங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா கருத்துருவாக்க தளத்தில் இதுதான் தமிழ் தேசியம். அப்ப இதை விட்டுட்டு நான் முதலமைச்சர் ஆனா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னா முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்குதுங்க? நம்ம சொல்லிக்கிறோம் முதலமைச்சர் ஆகணும் என்ன அதிகாரம் இருக்குது? யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. நம்ம யூனியனோட ஒத்திசைந்த ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பின்பற்றுகிற ஒரு நாடு. ஆனால் நான் எந்த விதத்தில் சொல்றேன் அப்படின்னா, அவர் தன்னுடைய தொண்டர்களை எப்படி அரசியல் மயப்படுத்தாம கொள்கை திரிபுகளில் நடத்துகிறாரோ அதையாவது அவர் செய்யறாருன்ற. விஜய் முழுக்க முழுக்க தன்னுடைய அந்த திரை கவர்ச்சியை மட்டும் வைத்துக் கொண்டுதான் அரசியல் பண்றாரு. அவர் அரசியலே பண்ணலன்ற. நான் அவங்க எழுதி கொடுக்குறாங்க, அதை படிக்கிறாரு, படிக்கிறதையும் இடையில மறந்துடுறாரு. விஜயிடம் இப்படி ஒரு அரசியல் இருப்பது தமிழகத்துக்கு மிகப்பெரிய பேரழிவு. அவர் இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு மேல திரும்ப நடிக்க போயிடுவாரு. மே மாசம் ரிசல்ட் வந்தா அவர் நடிக்க போயிடுவார். ஆனா சீமான் இயங்குவார். ஏற்கனவே நடிச்ச படமே ஒன்றும் வரலையே. ஆமாம், அதுக்கு கூட அவர் குரல் கொடுக்க மாட்டாரு. ஜனநாயகன் வராது, அதுக்கு அவர் குரல் கொடுக்க மாட்டாரு. அதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம்னு சொல்லுவாரு. இப்போ விஜயோட அரசியல் தீய சக்தி தூய சக்தி அப்படின்னு போயிட்டு இருக்காரு. ரெண்டாவது கொள்கை எதிரி பிஜேபி. பெருசா அவர் அதிமுகவை எதிர்த்ததில்லை. இப்போதான் ஊழல் சக்தின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவங்களும் கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவருடைய ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி போயிட்டு இருக்கு. செங்கோட்டையனை கூட வச்சுக்கிட்டு, ஆதவ அர்ஜுனாவை கூட வச்சுக்கிட்டு, மற்ற அதிமுக நிர்வாகிகள்லாம் கூட வச்சுக்கிட்டு ஒரு ஊழலை எதிர்ப்புன்றது எந்த விதத்தில்? அது இவங்க சும்மா ஊழல் எதிர்ப்புங்கிறது அம்பக்கு தோழறது. தமிழ்நாடு அரசியல் கடந்த 70 ஆண்டுகளா யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, ரஜினி சிஸ்டத்தை மாட்டுவாரு, விஜயகாந்த் வந்தாரு ஊழலை ஒழிப்பாரு, இப்ப விஜய் வந்தாரு ஊழலை ஒழிப்பாரு, கமலஹாசன் வந்தாரு ஊழலை ஒழிப்பாரு. இவர்கள் நடிகர்கள் இல்லை, இதுதான் அவங்களுடைய கொள்கை தெளிவு இல்லாத கொள்கை கோட்பாடுனா என்ன, தத்துவ வறட்சி. இதுதான் தத்துவம்னா என்ன, தமிழ்நாடு எதன் அடிப்படையில் இயங்குது, தமிழ்நாட்டுடைய தேவை என்ன, இந்த எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம அவங்களுக்கு ஒன்னே ஒன்று இருக்கிறது ஊழல் தான். ஊழல்ங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு. அதை சுலபமா சரி செஞ்சிட முடியும் ஊழல்ங்கிறத. இப்ப இவர் சொல்றாரு ஊழலை ஒழிப்புன்ட்டு. நீங்க சொன்னீங்க செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு. செங்கோட்டையன் ஊழலால் தண்டிக்கப்பட்ட ஒரு கைதி, அவர் ஊழல் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு 2001 எலெக்ஷன்ல அவரால் நிக்கவே முடியாது. 2000 அந்த போக்குவரத்து துறையில ஏற்பட்ட ஊழல்ல தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அவர். இப்ப அவர் கூட இருக்கவங்க ஜேசிடி பிரபாகர் அவர் கூட இருக்காரு. அதிமுகவில் இருந்த எல்லாரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்க ஒரு அரசியல் ஆலோசகர்களா அவர் கூட வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்த செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு அப்புறம் தாவேகா பண்பு மாற்றத்தில் என்ன மாறி இருக்கிறது? செங்கோட்டையனை எதுலையுமே பார்க்க முடியலங்கிறத தாண்டி அவர்களுடைய கருத்துக்கள்லாம் எதுவுமே இவர் எடுத்துக்க மாட்டாரு. இப்ப செங்கோட்டையனே எப்ப நம்ம வெளியில வரலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருப்பாரு. இப்ப நாஞ்சில் சம்பத் மாதிரியான பேச்சாளர்கள் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, விஜய் நடிச்ச படத்தின் பத்தி திராவிட இயக்க சிந்தனையை மணிக்கணக்கில் பேசிய நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு அவருடைய படத்துக்கு விமர்சன உரை எழுதி கொண்டிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான தலைவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையோட அவர்கிட்ட போய் சேர்றாங்க. ஆனா அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற தலைவர் இல்லை விஜய். ஏன்னா விஜய்க்கு தான் என்ன அடுத்து பண்ண போகிறோங்கிற எந்த சிந்தனை தெளிவும் கிடையாது. இங்க இருக்கிற மக்களை பற்றிய எந்த பச்சாதாபமும் கிடையாது. விஜயிடம் கருணை உள்ளம் கிடையாது, தொண்டுள்ளம் கிடையாது, தத்துவ வலிமை என்பதே கிடையாது. அவருக்கு அவருடைய டீம் ஐடி விங் இந்த அவருக்கு தேர்தல் பணியாற்றுகிற ஒரு ஆமா விர்ச்சுவல் வாரியர்ஸ். என்ன விர்ச்சுவல் வாரியர்ஸ்? விர்ச்சுவல் வாரியர்ஸோட வேலை என்ன? இருக்கிறதெல்லாம் ரீபோஸ்ட் பண்ணி ரீட்வீட் பண்ணா அது ஒரு அரசியலா? இந்த 4க்கு 4 ரூம்ல உட்காந்துக்கிட்டு எதை வேணாலும் எழுதலாம் தொடர். அந்த ஆற்றல் எல்லாருக்குமே இருக்கும். 4க்கு 4 ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு 4 புத்தகத்தை பார்த்துட்டு எது வேணாலும் எழுதலாம். அது இல்ல களம். அது இல்லாம அவர் மனைவியெல்லாம் ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆமா, 25 ஆண்டுகள் அவர் கூட வாழ்ந்தவங்கள ரொம்ப அவர் கண்டிக்கவே இல்லை. ஆமா, அவர் திரும்ப அவர் போறாரு. அவரு அதான் தனி மனித வாழ்க்கை போக கூடாதுன்னு நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொன்னதுதான். ஒரு தலைவனா இருக்கிறவனுக்கு தான் ஒழுக்கமும் நேர்மையும் இருக்கணும். அவன் தான் மக்களை அணி திரட்ட முடியும். பொதுவெளிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ உன்னோட எல்லாத்தையுமே விமர்சிப்பான். அந்த விமர்சனத்துக்கு நீ தயாரா தான் இருக்கணும். ஆனா விஜய் பாத்தீங்கன்னா எந்த விமர்சனத்துக்கும் ஒரு பதில் சொல்லவும் மாட்டாரு. எந்த விமர்சனத்துக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. எந்த தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த இஷ்யூ குறித்தும் அவரோட கருத்து இருக்காது. ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை தவறான பாதையில் வழி நடத்துகிறாரு. ஆனா அந்த கூட்டம் திரும்பவும் அரசியல் படும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோட தான் தேர்தல்ல அந்த ரசிகர்கள் அவர் பின்னால் இருக்கிறாங்க. அந்த வாக்கு விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் தொடர். நான் களத்துல 10 ஆண்டுகளா களத்துல நிக்கிறோம், தினம்தோறும் மக்களோட நிக்கிறோம். விஜய்
குறைந்தபட்சம் கூட இந்த தமிழக அரசியலில் இந்த மிகப்பெரிய அரசியல் வல்லுநர்கள்லாம் பேசுறாங்கல்ல, கருத்து கணிப்பு புலிகள்லாம் பேசுறாங்கல்ல 25%, 30%. நான் இன்னைக்கு இங்க தமிழன் டிவியில உட்கார்ந்து நான் பதிவு பண்றேன், விஜய் குறைந்தபட்ச அரசியல் தாக்கத்தை கூட ஏற்படுத்த மாட்டார். விஜயகாந்த் ஏற்படுத்தின தாக்கத்தை கூட விஜய் ஏற்படுத்த மாட்டார் தோழர். ஒரு ஆமா தோழர், நீங்க பாருங்க, ஒரு தொகுதியில குறைந்தபட்சம் நாம் தமிழர் கட்சியாவது 10,000 வாக்குகள் வாங்குறாங்க ஒரு தொகுதியிலையும். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு விஜய்க்கு வர கூட்டம் முழுக்க முழுக்க ரசிகர் கூட்டம் தொடர். ஒரு ஊர்ல எவ்வளவு பேர் ரசிகர் இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப எங்க பகுதியில் இருக்கிறோம், நாங்க முகாம் கட்டமைச்சிருக்கிறோம். ஒரு தெருவில் கிட்டத்தட்ட 25 பேர் வந்து ஒரு ஊர்ல முகாம் பொறுப்பாளர்களா இருக்கிறாங்க. இளைஞர் அணியில் இருக்காங்க, மாணவர் அணியில் இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம். எங்க குடும்பங்களை நாங்க அரசியல் படுத்தி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு கிராமத்துல இருந்து வர எங்களுக்கு தெரியாத ரசிகர் எங்க இருக்கான் விஜய்க்கு? சினிமாவை போய் பார்க்குறான், 10 நாள் ஓடுது படம். ஒரு 10 நாளில் ஒரு தேட்டரில் அதிகபட்சம் என்ன 25,000 30,000 பேர் படம் பார்க்க வந்துருவாங்களா? அதில் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்களா? வாய்ப்பு இல்லை தொடர். ஒரு தொகுதியில் 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வாக்குகள் இருக்குது அப்படின்னா விஜயுடைய ரசிகர்கள் மிக மிக சொற்பமானவர்கள். நீங்கள் இன்னைக்கு இதை நோட் பண்ணி வச்சுங்க. நான் களத்தில் நின்று பேசுகிறேன், விஜய் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டார். போட்டி என்பது இங்க வந்து 2 முனை போட்டி தான். ஒன்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய இதா, இல்ல என்டிஏ அதிமுக கூட்டணியா? அது அதிமுக கூட்டணின்னு தான் நான் நினைக்கிறேன், அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவங்க எடப்பாடியே வந்து அது என்டிஏ அதிமுக கூட்டணின்னு சொல்றதுனால நானும் அப்படி சொல்றேன். இந்த 2 பைபோலார் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டில். இந்த 2 அணிகளுக்கு இடையிலான போட்டி தான். இதற்கிடையில வந்து விஜய்லாம் விளையாண்டுக்கிட்டு அவர் வந்து ஒரு ஆரம்பத்தில் அவருக்கு இருந்தது தொடர், ஒரு நல்ல வசீகரம் இருந்தது. அதை வந்து அவர் சரியான திசை வழி போக்கில் கொண்டு போல. அவர் வசீகரம் உடைந்து போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் அவர் வெளியில வராமல் இருக்கிறாரு, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்காம இருக்கிறாரு. அந்த வசீகரத்தன்மை அப்படியே இருக்கணும், அது அப்படியே அடைகாத்து அதை தேர்தலுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது அவரே உடைத்து கொண்டார். அவருடைய பிம்பம் உடைந்து விட்டது. அது பிம்பத்தை கட்டமைத்தவர்கள் அதை தூக்கி நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் நடக்கும். ஒரு ஊழலை ஒழிப்புன்னு சொல்லும் போது இவர் வந்து புலி படத்துக்கு வாங்கின 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததுக்கு தான் வழக்கு போட்டு 1.5 கோடி ரூபாய் அவரை ஃபைன் கட்ட சொல்றாங்க. அதுவே இந்த தாவேக்காவில் உள்ளவங்க என்ன சொல்றாங்க, இது 7 மாத காலங்கள் வந்து அவங்க ஆடிட் பண்ணணும், 7 ஆண்டுகள் வந்து ஆடிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எங்க தலைவர் கட்ட தேவையில்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஊழலை ஒழிக்க வந்தாராம், இது ஊழலே இல்லையா? அதாவது அப்படின்னா அவங்க தலைவர் எந்த தப்பு பண்ணாலும் அது வந்து தவறு கிடையாது. நீங்க நாம் தமிழர் கட்சியை கம்பேர் பண்ணீங்களா, இந்த இடத்துல உண்மையிலேயே அது எல்லாமே பொருந்தி தான் போகுது. சீமான் அண்ணன் வந்து பெரியாரே மண்ணுன்னா அவர் பின்னாடி இருக்கிற இந்த சாட்டையில இருந்து மீதி உள்ளவங்க எல்லாருமே ஆமா எங்க அண்ணன் சொல்லிட்டாரு பெரியார் மண்ணு தான் பேசுவாங்க. சீமான் வந்து இங்க வந்து ஆணவ படுகொலை வந்து குடிப்பெருமை கொலைம்பாரு. அப்படி சொன்னாருன்னா இவங்க எல்லாருமே கூடிப்பாங்க. அப்படியே அதே போலதான் சற்றும் சம்பந்தம் இல்லாம தான் விஜயோட அரசியலும் இருக்கும். அவர் கூட உள்ளவங்க குறைந்தபட்சம் தொடர் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணுங்கிற தன்மை இருக்கணும்ல. எப்படி குருட்டுத்தனமா ஆதரிக்க முடியும்? இப்ப நாங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம், நாங்க வந்து ஒரு செயல்பாடு வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நாங்க விவாதிக்கிறோம், எங்க உயர்நிலை குழுல கேள்வி எழுப்புறோம். இப்படி தத்துவமா தானே ஒரு அமைப்பை கட்டி எழுப்ப முடியும். நீ எப்படி திரை கவர்ச்சியில ஒரு அமைப்பை கட்டி எழுப்ப முடியும்? ஊழலை ஒழிப்பண்ணி எப்படி சொல்ல முடியும்? நீ ஊழல் செஞ்ச, கோர்ட் என்ன உனக்கு இந்த தீர்ப்பு கொடுத்திருக்குது, நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்குது, நீ ஏமாத்திருக்கிற, வரி ஏய்ப்பு செய்திருக்கிற, நீ 1.5 கோடி ரூபாய் கட்டு, நீ திருத்தி கோர்ட்ல போய் அப்பீல்ல நீ வந்து தவறு செய்யாதவன்னு நிரூபிச்சு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை பேசல. இப்போதைக்கு நீ என்ன வரி ஏய்ப்பு செய்த நபர் தானே, அது ஊழல் தானே, அது மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாற்றி இருக்கிற தானே. அப்படி இவர் சார்ந்திருக்கிற துறையில, இப்ப நான் அரசியல் துறையை சார்ந்திருக்கிறேன், என் கண் முன்னால் ஒரு கலவரம் நடக்குது, ஒரு சிக்கல் நடக்குது, ஒரு அநீதி நடக்குதுன்னா அதை எதிர்த்து நான் கேள்வி கேட்பேன். தோனி அரசியலுக்கு வந்திருக்கு. அது போல தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருந்த கடனை வந்து முன்னின்று அடைத்தவர் கேப்டன் அப்படின்னு கேப்டன் மேல ஒரு நன்மதிப்பு உண்டு. நீ அந்த திரைத்துறையில இருந்து அந்த திரைத்துறைக்கு நீ என்ன பண்ணிருக்கிற? இலங்கை தமிழர் பிரச்சனை ஆர்ப்பாட்டத்துக்கு கூட 500 ரூபாய் ஆமா இவர் சார்பாக கொடுத்தாங்க. இவருக்கு ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து அரசியல் குறித்தான ஒரு ஆசை இருப்பது என்பது அது வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர் அரசியல் குறித்தான ஆசையும் அதிகாரத்தை அடைவதற்கான நோக்கமும் எல்லாருக்குமே இருக்கலாம். ஆனால் அதிகாரத்தை அடைவதற்கு விஜயிடம் இருப்பது அதிகாரத்தை அடைவதற்கான வெறி. அந்த முதலமைச்சர் ஆயிட்டா எல்லாமே சரியாயிடும், நான் தான் முதலமைச்சர் ஆகணும், வந்து வருவாரு நிப்பாரு, மக்களை சந்திக்க மாட்டாரு, அவர் கண்ணீர்களில் துடைக்க மாட்டாரு, அவங்களோட வலியோடையும் வேதனோடையும் துன்பத்தோடையும் நிற்க மாட்டாரு, அவங்க வீட்டு சாவில் இருக்க மாட்டாரு, வாழ்வில் இருக்க மாட்டாரு, நல்லது கெட்டதுல எதுலுமே இருக்க மாட்டாரு, தன்னை சுத்தி பாடி காடை வச்சுப்பாரு, ஒரு சொபஸ்டிகேட்டடான வாழ்க்கையை வாழ்வாரு, எளிய மக்களோட வலி என்னன்னு தெரியாது, அவனோட துயரம் என்னன்னு தெரியாது. ஆனா நான் வருவேன், நிப்பேன், நான் சினிமாவில் பாட்டு பாடிட்டேன், டான்ஸ் ஆடிட்டேன், நான் வந்து உங்களுக்கு முன்னால் மாசத்துல ஒரு நாள் வெளில வந்து நிப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு அரசியல் மயப்படாத மக்களா? இங்க வந்து
70 ஆண்டு காலம் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் திராவிட இயக்கங்களும் இங்க இருக்கிற மக்களை அரசியல் படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி ரசிகர் கூட்டங்கள் என்பது எல்லா காலகட்டங்களிலும் இருக்கும் தான். எம்ஜிஆருக்கு இருந்தது போல, கமலஹாசனுக்கு இருந்தது போல, ரஜினிக்கு இருந்தது போல, பாக்கியராஜுக்கு இருந்தது போல, விஜயகாந்துக்கு இருந்தது போல எல்லாருக்குமான ரசிகர் கூட்டம் இருக்கும். இப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் இப்ப எங்க போனாங்க? இதற்கு முன்னால் வந்த நடிகர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க போனாங்க? நம்ம தமிழ் சமூகம் ரொம்ப ரொம்ப நுட்பமா அரசியலை பார்க்கும். இவர் பின்னால் ஓடுவாங்க, அவரை ரசிப்பாங்க, அவருக்கு வாக்கு கூட போடுவாங்க. ஆனால் ஒரே மணி நேரத்தில் அவர்கள் யாருன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஒரு தேர்தலில் புரிஞ்சுப்பாங்க நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால மாத்தி எந்த மாற்றையுமே இங்க கொண்டு வரலையே. இந்த பைபோலர் பாலிடிக்ஸ்லயே தானே தமிழ்நாடு இருக்கு. அதை அடைகாத்து கட்டி காக்க வேண்டும் அப்படின்னு தான் விடுதலை சிறுத்தைகள் இப்போ போராடிட்டு இருக்கு. நீங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, எம்ஜிஆர்னு ஒரு வார்த்தை சொன்னால எம்ஜிஆரோடு விஜயை ஒப்பிட்டு பேசுறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? தொடர் எம்ஜிஆரோட விஜயை ஒப்பிட முடியுமா? எம்ஜிஆரோட அரசியல் அவர் மக்களா இருந்தார் தொடர். நாங்க எம்ஜிஆரோட பழைய வீடியோலாம் பாருங்க, மக்கள் அவர் நெருங்க முடியும், கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, அவர்கிட்ட மனு கொடுப்பாங்க, வாங்கி பார்ப்பாரு. எந்த நேரம் போனாலும் எம்ஜிஆர் வீட்டில் பார்க்கலாம். ராமவரம் தோட்டத்துக்கு போனா தலைவரை பார்க்கலாம்னு சொல்லி லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து எம்ஜிஆரை பார்த்துட்டு போன வரலாறு தமிழ்நாட்டோட வரலாறு. நேரத்தில் போனா உணவு கண்டிப்பா கிடைக்கும். எப்ப போனாலும் அவர் வீட்டில் சாப்பிடலாம், தலைவரை பார்க்கலாம். தலைவர் என்ன வந்து பார்த்து என் பேர் சொல்லி கூப்பிட்டாரு, தலைவர் என் மனுவை வாங்கிட்டாரு, தலைவர் எனக்கு முத்தம் கொடுத்தாரு, தலைவர் என் குழந்தைக்கு பேர் வச்சாரு. இன்ன வரைக்கும் சொல்றான் தொடர். விஜய் தன்னுடைய தொண்டர்கள் வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போயிருக்கிறார்? பனையூர்ல அவரோட அலுவலக கதவுகள் என்னைக்காவது திறக்கப்பட்டிருக்குதா? தொடர் நான் மோடியோட வந்து விஜய வெறுமனே அரசியல் காழ்ப்பால் ஒப்பிடல. நீங்க அறிவாலயம் போங்க, எப்போதுமே அறிவாலயம் திறந்திருக்கும். அம்பேத்கர் திடல் போங்க, 24 மணி நேரமும் தலைவரை சந்திக்கலாம். நைட்டு இரவு 2 மணிக்கு போனீங்கன்னா கூட தலைவரை நீங்க சந்திக்கலாம். 24 மணி நேரமும் அங்க வந்து தோழர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தோழர்கள் அங்க தங்கி இருப்பாங்க. அப்படி அரசியல் கட்சிகளுடைய கதவுகள் மூடப்படவே படாது. ஆனா நீங்க பனையூரை பாருங்க, தமிழகத்தின் மிக மோசமான முன்னுதாரணம் தொடர் விஜயுடைய அரசியல். விஜய போய் எப்படி நீங்க எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய கருணை உள்ளம் இருந்தது. அவருடைய அரசியல்ல நம்ம விமர்சிக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கலாம். ஆனா அவருக்கு இந்த மக்களின் மீதான தொண்டுள்ளமும் கருணையும் இருந்தது. அதுதான் அவரை தலைவரை எமர்ஜாக வச்சது. மக்களா நின்னாரு. திமுகவில இருந்து வெளில வந்தோடனே திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டாரு. அவரை எதிர்த்து கேள்வி கேட்டு ஆக்ரோஷமான போராட்டங்களை நடத்தினாரு. அந்த யுத்தியும் செயல்பாட்டு தந்திரமும் அவர்கிட்ட இருந்தது. உன்கிட்ட என்ன உத்தி இருக்குது? உங்ககிட்ட என்ன செயல்பாட்டு தந்திரம் இருக்குது? சும்மா வந்து ஃபேஸ்புக் யூடியூப்ல வந்து ஆட்களை வச்சு விச்சுவல் வாரியர்ஸ்னு எழுதிட்டா தமிழ்நாட்டு மக்கள் மடைமாறிடுவாங்களா? இது தமிழ்நாட்டு மக்களை ஏய்க்கணும்னு நினைச்சா பல பேருங்க வந்துட்டு போயிட்டான். இங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து தமிழ்நாடு, இது பெரியார் மண்ணு, அம்பேத்கர் மண்ணு, இது வந்து இடதுசாரிகள் உருவாக்கிய மண். இந்த மண்ணில் வந்து இந்த 4 வரி உட்காந்து 4 ரூம்ல உட்காந்து எழுதிட்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் இங்க எடுபடாது. அவரை வந்து எம்ஜிஆரின் கருணை உள்ளத்திற்கு முன்னால் விஜயெல்லாம் நிற்கவே முடியாது. விஜயிடம் இருப்பது ஒரு ஹிட்லர் மனநிலை, விஜயிடம் இருப்பது ஒரு அதிகார வெறி, அதிகார பசி. அந்த இடத்தை கொண்டு போய் நம்ம எப்படியாவது முதலமைச்சராக உட்கார்ந்துடணுங்கிற ஒரு வெறி. இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் இங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் தமிழக மக்கள் உட்கார வச்சா, கரூர்ல துயர சம்பவம் ஏற்பட்ட போது அந்த மக்களுக்கு என்ன நிலை நடந்ததோ, கரூர் துயர சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம், விஜய் தான் பொறுப்பேற்கணும், விஜயால தான் இது நடந்தது அப்படின்னு முழுக்க விஜய் மேலேயே நம்ம வந்து குற்றச்சாட்டை எதுவுமே நம்ம முன்வைக்கல. ஆனால் அதன் பிறகு அந்த விஷயத்தை அவர் எப்படி எதிர்கொண்டார்னு ஒன்று இருக்குல்ல. தலைவனுக்கான எந்தவித பக்குவமும் கிடையாதோட, என் கட்சியில கடைகோடியில் இருக்கிற முகாம் செயலாளர் இருக்கிற அரசியல் பக்குவம் கூட விஜய்க்கு கிடையாதோட. அவரை போய் எம்ஜிஆரோட ஒப்பிடுறீங்க, எம்ஜிஆர் ஒப்பிடுறாங்க. ஆனா இந்த எம்ஜிஆர், ஆமா, இந்த எம்ஜிஆர் வந்து மகத்தான தலைவராக இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அடுத்தடுத்து ஒரு முறைக்கு இருமுறைக்கு 3 முறை இந்த மக்கள் வந்து எம்ஜிஆரை கொண்டு போய் அரியணையில உட்கார வச்சாங்க. அவர் வந்து மிகப்பெரிய சித்தாந்தவாதியா இருந்தாரு, தத்துவவாதியா இருந்தாரு நம்ம சொல்ல வரல. ஆனா அவர் இந்த எம்ஜிஆர் இன்னும் உயிரோட இருக்காரு நம்புறான் தொடர். அவர் வெளிப்பட்ட விதம், அவர் அந்த மாதிரி வெளிப்பட்டார். ஏன்னா இதை வந்து நிறைய இடத்துல சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் விசிகா கட்சியில் இருந்து இன்றைக்கு விஜய் கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனா தான் எல்லா இடத்துலையும் அதை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ உங்ககிட்ட ஒரு சரியான அரசியல் பாடம் படிக்கலையோ? எங்க கிட்ட அரசியல் பாடம் படிச்சிருந்தா யாதோட இப்படி பேச போறாரு? அவர் என்ன அரசியல் பாடம் படிக்கவே எங்கிட்ட வந்தாரு? யாருடைய ஜம்பமும் எழுச்சி தமிழர்கிட்ட எடுபடாது. எழுச்சி தமிழர் யாரு? மோடியுடைய மென்னியை பிடிச்சி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி இன்னைக்கு வந்து ஒரு 10-15 இடங்களில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு இருக்கிற கட்சியா இருக்கலாம். ஆனா நாங்க எத்தனை சீட்ல போட்டிடுறோங்கிறது முக்கியம் இல்லை, நாங்க யாரை எதிர்க்கிறோம். இந்தியாவிலேயே மோடியோட மென்னியை பிடிச்சு கேள்வி கேட்கிற ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். அவர்கிட்ட போய் இவரோட ஜம்பம் எடுபடுமா? அதே நேரத்தில் உங்க தலைவரா வந்து சொல்லியிருக்காரு, பிரதமர் தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு. ஆமா, ஏன்னா அதிகாரத்தோட பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். நான் தான் முன்னாடியே சொன்னல, ஒரு திமுக எங்களுக்கு ஆதரவா இருக்கலாம், ஆனா திமுகங்கிற அரசு எப்படி இயங்கும் என்கிற படிப்பினையும் தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அரசுங்கிறோட இயங்கு தளம்ங்கிறது வேற, ஒரு கட்சியோட இயங்கு தளம்ங்கிறது வேற.
அப்போ ஆதவ அர்ஜுன் மாதிரியான அரசியல் புரோக்கர்கள் எப்போதுமே வந்து அவர்களை சுற்றி ஒரு அரசியல் நடக்கணும், நம்ம வந்து ஒரு ஒரு மீடியா வெளிச்சத்திலே இருக்கணும், ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ற மாதிரியான ஒரு ஆட்கள். இப்போ ரஜினியை கூட ஆமா, ரஜினியை செய்வதெல்லாம் அதெல்லாம் தேவை. அஜித்தை பேசுறாங்க, ரஜினி இதெல்லாம் எதுக்காக வாண்டடா சும்மா இருக்கிறவங்கள விஜயை அழிப்பதற்கு விஜயுடைய அரசியல் தேவையில்லை, ஆதவ அர்ஜுனே போதும், அதை அவர் பார்த்துப்பார். அவரை பற்றி அதிகமாக பேசவில்லை. அரசியல் புரோக்கர்கள் ரொம்ப நாள் நம்ம மண்ணில் நின்னதில்லை தோழர். அவர்கள் பண்ணுவது எல்லாமே ஒரு ஆபத்தால் கட்டமைக்கப்பட்ட அரசியல். அதை தமிழக அரசியல் களம் வர தேர்தலில் வெளிப்படுத்தும். அப்போ இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியும் பலமாக தான் இருக்கு. அதாவது பாமக, அன்புமணி ராமதாஸ் பாமக. இல்லை தொடர், அதிமுக கூட்டணி பலமாக இருப்பது போல ஒரு ஒரு தோற்றம் இருக்கு அப்படின்னு இங்க மீடியாவில் உள்ளவங்க பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க. அதிமுக கூட்டணி அந்த மாதிரியான ஒரு பலமாக இல்லை தோழர். ஏன்னா ஆண்டுக்காண்டு அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது சரிவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி இல்லை. எடப்பாடி பழனிசாமி அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது அம்மையார் ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக வாங்கிய இடங்களை விட அதிகமான இடங்களை வாங்கி எதிர்க்கட்சி தலைவரானார். 66 இடங்களை பெற்று எதிர்க்கட்சி தலைவரானார். அவருடைய வாக்கு வங்கியில் எந்த சரிவும் இல்லை. ஆனால் தமிழக மக்களுக்கு பிஜேபியின் மீது இருக்கிற அந்த வெறுப்பு இருக்குல்ல, அது நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நீங்க பாருங்க, நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அண்ணா ஒரு பேட்டி கொடுத்தாரு, நீங்க கேட்டிருக்கலாம். ஆமா, ராயப்பேட்டையில ராஜா மாதிரி இருந்தோம் நான். ராயபுரத்துல ராஜா மாதிரி இருந்தோம் நான். என் ஓட்டே வந்து 40,000 இருந்து தான் தொடங்கும். இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாருமே சிறுபான்மையின மக்கள் அப்படியே வந்து எனக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ராஜா மாதிரி இருந்தோம் நான். 40,000 தான் என் வாக்கு எண்ணிக்கையே தொடங்குவோம். 40,000 ஓட்டு இல்லாம போச்சுன்னாரு. நானே அவர் கூட பயணிச்சிருக்கிறேன். அந்த குமுறல் இன்னும் ஜெயக்குமார் அண்ணா மாதிரி அதிமுக இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது. அதாவது எப்படி சொல்லணும்னா, அதிமுகவே இல்லாம ஜெயக்குமார் நின்றா கூட ஜெயிச்சிருவாரு தனியா. அந்த மாதிரியான ஒரு அனைத்து தரப்பு மக்களோட செல்வாக்கு பெற்றவர் தான் அவரு. எல்லார்ட்டையுமே இணக்கமா இருப்பார். அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா அவரை, நான் 20 ஆண்டுகளுக்கு மேல அவர் கூட நான் பயணிச்சிருக்கிறேன். கட்சி சார்ந்து இல்லாம கட்சி சாராதவர்களுக்கும் பிடிச்சவர். அவர் போன வாட்டி தோத்தது அவருக்கு வந்து பெரிய. அதிமுக அவ்வளவு சீக்கிரம் பிஜேபியை விட்டு வெளியே, இப்ப பிஜேபியை விட்டு நாங்க வெளில வர மாட்டோம், வெளில வந்துட்டோம், இனிமேல் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி சொன்ன போது அந்த கட்சிக்காரங்களையும் வெடி வெடிச்சு கொண்டாடினாங்க. அதிமுக தொண்டனுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. அதிமுக தொண்டன் நமக்கு பிஜேபி வேணாம், அம்மா வந்து மோடியா லேடியான்னு ஃபைட் பண்ணவங்க, ஆனா நம்ம கட்சி பிஜேபி கிட்ட மோடி கிட்ட போய் இங்க இருந்து பேசுறதுக்கு டெல்லிக்கு போறாங்க. அதோட போயஸ் கார்டன் வாசல்ல காலத்தில் கிடந்தவர்கள் இன்றைக்கு வந்து இவர்கள் தேடி டெல்லிக்கு போறாங்க. அந்த அளவுக்கு அந்த இயக்கம் வந்து பலவீனமாக இருக்குங்கிறது ரொம்ப உண்மையிலேயே வந்து வருந்தத்தக்கதுதான். ஏன்னா இங்க அதிமுக போன்ற ஒரு திராவிட இயக்கம் வலிமையா இருக்கணும். எங்க தலைவர் அடிக்கடி அதை தான் உணர்த்துவார். இங்க ஒரு அதிமுக பண்றான ஒரு திராவிட இயக்கம் ரொம்ப வலிமையா இருந்தால் தான் சனாதன சக்திகள் உள்ளே வர முடியாது அப்படிம்பாரு. இன்னைக்கு வந்து பிஜேபி உள்ள வந்து, பிஜேபி உள்ள போன எல்லா மாநிலங்கள்லையும் இந்தியா முழுக்க அந்த கட்சிகளை என்ன பண்ணியிருக்குது, மகாராஷ்டிரா, இப்போ ஒரிஷா, எல்லா இடங்கள்லையும் வந்து பீகார், எல்லா இடங்கள்லையும் கட்சியை ஒட்டச்சு நம்பிக்கைக்குரிய பார்ட்னராக பிஜேபி யாரிடமும் இருந்ததில்லை. இப்ப அதிமுகவிடமும் அது இருக்காது. அஇஅதிமுகவை கைப்பற்றி அது ஒரு சிதறல் நடக்குங்க. ஆனால் அந்த சிதறலை தடுப்பதற்காக தான் இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை அடைகாத்து அப்படியே கொண்டு போயிடணும் அப்படின்னு வழிகளை தாங்கி கொண்டு இந்த களத்துல நிக்கிறோம். அது உண்மையிலேயே மீண்டும் வந்து தமிழ்நாடு திராவிட மாடல் 2.0 தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதிமுக வந்து பிஜேபியோடு இருக்கிற வரை அதனுடைய எழுச்சி என்பது சாத்தியமில்லை. கண்டிப்பா இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை, பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக விஜய் குறித்தான அரசியல் ரொம்ப தெளிவான பதில்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் இந்த தேர்தல் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். அரங்கத்துக்கு வந்ததற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.